ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருந்து நமக்கு நியூ அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகள் அனைத்துக்குமான ஓஎம்ஆர் சீட் ஆன்சர் சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 காலம்ஸ் இருக்கும். அந்த 3 காலம்லும் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ இந்த 5 ஆப்ஷன் இருக்கும். இந்த 5 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 காலம்லும் நீங்கள் எவ்வளோ ஏக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற ஏல இப்போ எவ்வளோ ஆன்சர் ஃபில் பண்ணியிருக்கீங்க, பியில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கீங்க, சியில் எவ்வளோ, டியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணி எழுதி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஏல எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பியில் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சியில் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, டியில் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இயில் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தனியாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எடுத்து எழுதி அதை நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போது இதை உங்களுக்கு எளிமையாக்கியிருக்காங்க. இந்த நியூ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த நியூ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200 கொஷினும் ஃபுல்லாகவே நீங்கள் ஷேடோ பண்ணிடணும். ஷேடோ பண்ணிவிட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்சர்ஸ் மட்டும் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பகுதி 1 பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள், ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஓல்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கருப்பு நிற மையுடைய பந்துமுனை பேனா மட்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 வினாக்களுக்கும் தவறாமல் விடையளிக்கவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைகளுக்குரிய வட்டத்தினை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எஸ் ஆர் நோ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 200 கொஷினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களா, அதாவது ஷேடோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று விட்டுருந்தாலும் சரி, நிறைய விட்டுருந்தாலும் சரி, நீங்கள் நோ தான் கொடுக்கணும். நீங்கள் 200 ஃபில் பண்ணியிருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நோன்னு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஷேடோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றதே தான் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இல்லையெனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை நீங்கள் ஷேடோ பண்ணாமல் இருக்கீங்களோ அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கைரேகை தேர்வு எழுதி முடித்த பிறகும் தேர்வு எழுதும் பொழுதும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் உங்களுடைய நேம் இருக்கும், வரிசை எண் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், சப்ஜெக்ட்டு, சென்டர், வென்யூ, டேட் அண்ட் இது செக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வினாத்தாள் தொகுப்பு எண். இதில் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணின் கீழே உள்ள கட்டத்தில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவின் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தினை கருமையாக்கவும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 4 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு எக்ஸாம் எழுதும்போது டீட்டெயில்டாக ஒன்றும் தெரியும். அதுக்கடுத்து தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது. அதாவது உங்களுக்கு கொடுக்குற வினாத்தாள் இருக்க எண்ணே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாருங்கள். ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக உங்களுடைய மார்க்கே போக வாய்ப்பும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டு பி ரேங்க்டு பை த இண்டிவிஜுவலர், இது அவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து தேர்வரின் உறுதிமொழி. ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் 2ல் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பேன் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைரேகை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த பேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு 7 பார்த்தீங்கன்னா பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சரியான முறை எது, தவறான முறை எது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லதாக்கப்படும். கருமை நிற மையுடைய பந்து பேனாவை தவிர மற்ற நிற பெண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓஎம்ஆர் சீட் இன்வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிகள் இடக்கூடாது. ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1ல் அதற்குரிய இடத்தில் தேர்வர கையொப்பமிடவில்லை எனில் உங்களுடைய இது கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வினாத்தில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பை எண்ணின் ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் அடுத்து கீழ்கண்ட ஒவ்வொரு காரணத்திற்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து
0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மிஸ்டேக் வந்து என்னென்ன இருந்தால் வந்து உங்களுக்கு 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காமல் இருந்தால், அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால், பக்கம் 1ல் இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாமல் இருந்தால், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் சான்று வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ தாங்க இப்போ வந்து நியூ ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. பெருசாக வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து தனித்தனியாக கூட்டி எழுத வேண்டிய அந்த சிரமம் வந்து முழுசாகவே வந்து மாறியிருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு எளிமையாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தடுத்த அப்டேட் வந்து சேனல் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.